காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்து, ரவி, அவங்க அப்பா அண்ணாமலை 3 பேரும் சாப்பிட வராங்க. அப்போ அவர் கேட்குறாரு, டே எங்கடா மனோஜையும் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் தானே போது ரவி சொல்கிறார், அப்பா அவனை காணும்ப்பா, அவன் நம்ம கூடலாம் சாப்பிட வர மாட்டான், அவன் அன்னி கூட தான் சாப்பிட போவான் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்து பார்த்தா, அவர் தான் முதல் ஆளாக மனோஜ் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 இட்லியை வைங்க 4 வடையை வைங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கட்டுக்கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்காரு. சரி அப்படின்ட்டு இவங்களும் வந்துட்டு, ஏண்டா முதல் பந்தியில் வந்து உட்காண்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 4 பேரும் ஜென்ஸ் 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது, இட்லி நல்லா இருக்குது, வடகரி நல்லா இருக்குது அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம ப்ரௌன் மணியும் கிச்சனுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. அந்த மனுஷனுக்கும் அவருக்கும் தெரியாது இவங்க இருக்காங்கன்னு. அவர் ஏதோ பேசிக்கிட்டு அவர் அப்படியே கிச்சனை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவங்க 4 பேரும் சமையல் சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் ஒரு தடவை மிஸ் ஆகிட்டாரா நம்ம மணி. அடுத்ததாக வந்துட்டு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மீனா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அக்கா வந்து மாலை, பொண்ணு மாப்பிள்ளையோட மாலையை அவங்க தான் கட்டி கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு மீனாட்ட கொடுக்குறாங்க. அப்போ மீனா, அக்கா சூப்பராக இருக்கா மாலை, சரி நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிட்டாங்க. ஸோ மீனா கிளம்புன அந்த கேப்பில் வந்துட்டு நம்மளோட ப்ரௌன் மணி அந்த இடத்துக்கு வரார். நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வந்தார் இல்லையா, அவர் கரெக்டாக அங்கே வந்து நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அக்காங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க மணியை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம், கறிக்கடைக்காரனே நீங்கள் என்ன இங்கே அப்படின் போது, இது எங்கள் வீட்டு கல்யாணமா, என் தங்கச்சி பையனோட கல்யாணம், என் மருமகன் கல்யாணம் அப்படின் போது, ஓ அப்படியா, நீங்கள் மாப்பிள்ளைக்கு தாய் மாமனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. ஓ அப்படியா, ஆமாம் பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருந்தார், ஏதோ தெரிஞ்சவங்க தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்கன்னு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீமா, நல்லா பண்ணியிருக்கீமா அப்படின்னு சொல்லி மீனா கண்ணிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரா. அடுத்ததான் மீனா வந்துட்டு ஒரு மாலையை, மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மாலையை வந்துட்டு அவங்க அப்பாட்ட பரசுக்கிட்ட கொடுத்துட்டு, பொண்ணு கொடுக்குற மாலையை வந்து ரூமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மேக்கப்லாம் நல்லா இருக்கு, ஏன்னா ரோஹிணி மேக்கப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட விஜயா அண்ட் ஸ்ருதி இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. ஸோ ஸ்ருதி திடீர்னுட்டு, அத்தை நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க இந்த சாரியில் பார்க்குறதுக்கு, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அத்தை அப்படின்றாங்க. நான் வீட்டிலேருந்து இதே சாரி தானே ஸ்ருதி கட்டிட்டு இருந்தேன் போது, அத்தை வீட்டில் வச்சு எனக்கு சரியாக தெரியல, இந்த லைட்டிங்கில் பார்க்க செம்மையாக இருக்கீங்க, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வளைச்சி விஜயாவை ஃபோட்டோ எடுக்குவோம், அவங்க அதை போஸ்ட் கொடுக்குவோம், இப்படி நடந்துட்டு இருக்கு. பட் அங்கே நம்மளோட இவங்க ரோஹிணி வந்து டெக்கரேஷன் முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்கள வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, என்ன இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, இல்லை ஸ்ருதி சொன்னால் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னால் அதான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா, இன்னும் நீ மேக்கப் போட்டு விட்டுருந்தா நான் இன்னும் நல்லா அழகாக இருப்பேன், சரி ஸ்ருதி என்னையும் ரோஹிணியும் ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பாச மலையை பொழிஞ்சிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம ஸ்ருதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்மளோட மீனா ரொம்ப ஆசையோடையும் ஏக்கத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயா மீனா கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு மருமக கிட்ட பேசவே மாட்டாங்க, இன்னொரு மருமகிட்ட இப்படி கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுக்கிறத ஆசையாக நம்மளோட இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை ஸ்ருதி பார்த்துடுறாங்க. மீனா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போயிடுறாங்க. ஸ்ருதி அங்கே போயிட்டு, மீனா இங்கே பாருங்க, இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தோம், உங்கள் டெக்கரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா, சூப்பராக இருக்குது உங்கள் டெக்கரேஷன் ஒர்க்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்மளோட விஜயா அண்ட் ரோஹிணி இருந்துட்டு, சரி வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, அத்தை இருங்க, இப்போ உங்களை ஆண்டி இருங்க, உங்களை ஃபோட்டோ எடுத்துல வாங்க நம்ம 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின் போது, வேண்டாம், அதாவது மீனா கூட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே விஜயா இருந்துட்டு, வேணாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் மீனாக்கு இவங்க புத்தியெல்லாம் தெரிஞ்சது தானே. ஸோ இவங்களும் நம்மளோட ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மட்டும், ஸ்ருதி அண்ட் மீனா மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களும் சாப்பிட போகிறாங்க. ஏன்னா மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம அத்தை கூட போய் உட்காந்துக்கலாம், அத்தை என்ன தான் தன்னை வேணான்னு சொன்னாலும் அத்தை மேலே பயங்கரமாக கேரிங்காக இருக்கிறதா நம்ம மீனா. ஸோ மீனா சொல்கிறாங்க, வாங்க அத்தை கூட போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் 4 பேரும் போய் உட்கார சாப்பிட போயிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம இத்தனை நாளாக நமக்கு ஒரு வாரம் கிட்ட இந்த ப்ரோமோவில் தான் நமக்கு அடிக்கடி காட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரௌன் மணி ஒரு சீக்வன்ஸில் வச்சுருப்பாங்க, இன்னொரு இதில் நம்ம முத்து வந்துட்டு கையை நீட்டி அப்பா அங்கே பாருங்க அப்படின்னு காட்டுவாங்க. இதை வந்து டெய்லி நமக்கு ப்ரோமோவில் எல்லாத்துலேயுமே இதை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போவே தெரியும் இவனுங்க ஏதோ ஒன்று கிறுக்குத்தனமாக தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கிளிக் பைட் தான் பண்ணுறானுங்கன்ட்டு. அது ஒன்றுமே இல்லை, அதே சீக்வன்ஸ் இப்போ நடக்குது. என்ன அப்படின்னா, முத்து திடீர்னு ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகிட்டு அவங்க அப்பா, இவங்க நம்மளோட பசங்க பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அப்பா ரவி அப்புறம் மனோஜ் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு, அப்பா அங்கே வந்து பாருங்க ஒரு விஷயத்தை பாருங்க அப்படின் போது, என்ன
என்னடா ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகிற, என்ன நடந்துச்சுன்னு போது, ஐயோ அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்மளோட விஜயாவும் அவங்களோட 3 மருமகளும் நான் 4 பேரும் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அரிய காட்சியாச்சு. ஏன்னா அம்மா மற்ற 3 மருமகிட்டையும் சிரிச்சு பேசுறதெல்லாம் பார்க்க எவ்வளோ வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. அது நடக்குதுன்னு போது இந்த அனுபவத்தை நம்ம சும்மா விடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்றாங்க. அண்ட் முத்து சொல்கிறார் நம்ம போய் அவங்களுக்குலாம் வந்துட்டு சாப்பாடு பரிமாறி வைப்போம் அப்படின் போது மனோஜ் வந்துட்டு நான் என்ன சர்வரா சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு, டே நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு சர்வ் பண்ண என்னடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்பிடுங்கிட்டாங்க. ஸோ அவங்களும் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு, இப்போ நம்மளோட அண்ணாமலை வந்து அவரோட ஒய்ஃபுக்காகட்டும் அவர் வந்து பரிமாறிட்டு இருக்கிறாரு, மனோஜ் ரோஹிணிக்காக, ஸ்ருதி ரவி வந்து ஸ்ருதிக்காக, முத்து வந்து மீனாக்காக பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட்ஸ் பரிமாறவும் அங்கே ஒய்ஃப் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம மீனா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்களா, நம்ம முத்துருன்ட்டு என்ன மீனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்க, நல்லா சாப்பிடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டார். ஊட்டி விட்டதை பார்த்துமே நம்மளோட மனோஜ்ன்ட்டு டே என்னடா இங்கேயாச்சும் ஊட்டி விடுற அப்படின்னு, ஆமாம் என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடாமல் உனக்கு வேணா நீ உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனோஜ் பல்ப் எரிஞ்சிச்சு. ஆமா இல்லை நானும் ஊட்டி விடுவேன் என் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரோஹிணிக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஸ்ருதி இவன் மட்டும் நம்ம ஊட்டாமல் இருக்கானே அப்படின்னு முறைக்கிறாங்க. இரு பெண்ணு உனக்கு ஊட்டி தானே விடணும், இரு நான் ஊட்டி விடுறேன், ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ நேரம் இவங்க சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டி விடுறதெல்லாம் நம்ம ரவி தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தார், ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே நம்ம முத்து இருந்துட்டு ஃபோட்டோகிராஃபரே கூப்பிட்டுட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே நடக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அதிசயமான ஒரு நிகழ்வு, இது எப்பயாவது நடக்கும், அதனால இதை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டார். லைக் நாங்கள் வந்து ஊட்டி விடுறோம், ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுறோம், நீங்கள் அதை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு சீரியலில் தான் அப்போவே சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் இருக்கும், அது நல்லா இருந்தது பார்க்க. ஏன்னா அவங்களும் அண்ணாமலை வந்துட்டு விஜயாக்கு ஊட்டி விடுறது, முத்து வந்து மீனாக்கு ஊட்டி விடுறது, இப்படி ரவி ஸ்ருதி எல்லாருமே அவங்க வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபுக்கு ஊட்டி விட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உடனே ஃபோட்டோகிராஃபர் அவரோட வித்தியாசத்தை ஒன்று காட்டணும் இல்லையா, அவர் இருந்துட்டு ஓகே இவ்வளோ நேரம் ஜென்ட்ஸ் ஊட்டி விட்டாங்களே, இப்போ லேடிஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊட்டி விடுங்க, பசங்களுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்றாங்க. இது கூட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற லேடிஸ் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ப்ரௌன் மணி அவர் சுற்றி அந்த கிச்சனுக்குள்ளேயே இருந்தால் தான் மாட்ட முடியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ கிச்சனுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அதாவது அவருக்கும் தெரியாது, பட் இந்த சீரியல் அடிப்படையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். கிச்சனில் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுவார்ல சீஃப் குக்கிட்ட வந்துட்டு நம்ம மணி சொல்கிறாரு நல்லா இருந்தது உங்கள் சமையல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீஃப் குக்கிட்ட பேசிட்டு அப்படி நம்ம ப்ரௌன் மணி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் இவர் வராரு, நம்மளோட மாப்பிள்ளை பரசு வராரு. பரசு வந்துட்டு இவர்கிட்ட ப்ரௌன் மணி கிட்ட சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா இல்லையா அண்ணாமலை, அவர்கிட்ட வாங்க போய் பேசிட்டு வரலாம், அவங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே அவங்க பசங்க தான் காரணம் அப்படின் போது சரி வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் கரெக்டாக அந்த சமையல்காரர் இருக்கார் இல்லையா சீஃப் குக், அவர் மயங்க போட்டு விழுந்துடுறாரு. ஸோ மறுபடியும் வெளியே போனவங்க மறுபடியும் கிச்சனுக்குள்ளே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம ப்ரௌன் மணி அங்கே இருக்கிற இன்னும் ஒரே ஒரு சமையல்காரர் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ இவர் போயிட்டாருன்னா நீங்கள் சமைப்பீங்களான்னு. நாங்களாம் சமைக்க மாட்டோம், அவர் தான் மெயின், நாங்களாம் சும்மா சைட்டை தான் நிற்போம் அப்படின் போது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இப்போ ப்ரௌன் மணி சொல்கிறார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தெரியும் சம்மந்தி, அதை வச்சு நானே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போவும் எஸ்கேப், ஏன்னா இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். ஸோ இப்போவும் எஸ்கேப்பு. ஸோ ப்ரௌன் மணி அப்படியே தலையில் ஒரு தலப்பெல்லாம் கட்டிக்கிட்டு சமையல்காரா அப்படின்னா அப்படி தலக்கப்பாக கட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் போல இருக்கு, தலப்பெல்லாம் கட்டிட்டு அவர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முத்து சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, அப்போ நீங்கள் டேப்லெட் போட்டிங்களான்னு. இல்லடா போடணும்டா, சுடுதண்ணி வச்சு தான் போடணும் அப்படின் போது சுடுதண்ணி தானே, இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராரு. ஏன்னா கிச்சனில் தான் அங்கே சமைச்சிட்டு இருக்காரு நம்ம மணி வேற. ஸோ இவர் வராரு, வர வழியில் ரவியை பார்த்துடுறாரு. ஸோ ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்குது, அதுவும் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நாங்கள் வாங்கலை, நாங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வர்றோம், கிஃப்ட் கொடுக்கணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு, வா போய் கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு முத்துவை கூப்பிட்றாரு. முத்து சொல்கிறார் நம்ம தான் வந்துட்டு இது பணமாக கொடுத்துட்டோம்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்துட்டு கொடுக்குறதா இருந்த அப்படின்னா பணமாக கொடுத்துரு, நீயே வந்து மொய் செய்யணும் தனியாக செய்யணும்னு நினச்சின்னா மொய்யா செஞ்சுட்டு அது பரிசு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ரவி இருந்துட்டு சரி நாங்கள் வேற இங்கே ரெசார்ட்டுக்கு போகணும், நீ கொடுத்துட்றியா அப்படின்போது எவ்வளோ நேரம் ஆக போகுது, கல்யாணம் முடிச்ச உடனே நீ பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்றார். சரி ஓகேன்னு இவர்கிட்ட பேசிட்டு நம்ம முத்து வந்துட்டு இரு நான் சுடுதண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கிச்சனுக்கு போறார். கிச்சனுக்கு போற மனுஷன் கிச்சனுக்குள்ள போய் பாப்பாரு அப்படின்னு பார்த்தா வழியிலேயே ஒருத்தரை பார்த்துட்டு அண்ணா கொஞ்சம் சுடுதண்ணி வேணும்ண்ணே அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் நம்ம உள்ள மணி நிற்கிறாரு, இன்னொருத்தர் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம முத்துட்ட கொடுத்துட்டாரு. ஸோ கிச்சனில் வச்சும் முத்துவும் மணியும் மீட் பண்ண முடியல, அங்கேயும் அந்த சீன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இந்த கல்யாண வீடுனா
கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை சொந்தக்காரங்க எவ்வளோ முக்கியமோ அதை விட இந்த சரக்கு பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ யாரோ 2 பேரை காட்டுறாங்க, ஒரு அன்னோன் பர்சன்ஸ். அவங்க 2 பேரும் வந்துட்டு சரக்கு வாங்கி வச்சுட்டு ஓகே கிச்சனுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, நம்ம அங்கே போய் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் கையில் தண்ணி வச்சிருக்காரு இல்லையா, நம்ம முத்து வந்து கையில் தண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க சரக்கு, டே என்னடா இது கல்யாண வீட்டில் இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வாங்கிட்டு அவர் கையில் வச்சிருக்காரு. ஒரு கையில் பாட்டில், ஒரு கையில் கிளாஸ் இருக்கு. இதை வந்து நம்ம மனோஜ் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. மனோஜுக்கு வந்துட்டு நம்ம முத்து மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாரு. அவங்க 2 பேரும் வந்து தூணுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு, அதனால சரியா தெரியல மனோஜுக்கு. ஸோ மனோஜ் முத்துவை மட்டும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அடப்பாவி இங்கே வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ எப்படினாலும் ரோஹிணியை மாட்டி விட மாட்டாங்க. இவ்வளோ சுற்றுன்னு சுற்றுறாங்க, இத்தனை நாள் ஆகியும் சுற்றுன்னு சுற்றிட்டு தான் இருப்பானுங்க தவிர ரோஹிணியை மாட்டி விட மாட்டாங்க அப்படின்றது நல்லா புரியுது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.